ஆண்டவர் என்னை என்னுடைய பக்குவங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் என்று நீ சொல்லுகிற பொழுது எதற்காக நீ உட்கார்ந்திருக்கிற? ஃபார் வாட் சேட்னஸ்? எந்த வருத்தத்துக்காக உட்கார்ந்திருக்கிற? எந்த காரியத்துக்காக ரைஸ் பண்ண வேண்டும் என்பதை அவருக்கு தான் தெரியும். ஒன்லி ஜீசஸ். ஏன்டா உனக்குள்ள இருக்கிற அசைவாடுகிற ஆவி, it is not full of anointing. அது தேவனுடைய அனாயிண்டிங் இல்லை. அது பாரமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்ததாக இருக்குது. நீ இப்ப உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ ஜெபிக்கிறியா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தின் வழியாக பல காரியங்களை அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பட் வெரி ஸ்பெஷலி how Jesus and I am, இயேசுவும் நானும் குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் போட்டிருக்கு. அவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்திடுவார் என்கிற ஒரு வாக்குறுதியை வேதம். பழைய ஏற்பாட்டினுடைய ஆதாம் முதற்கொண்டு கிறிஸ்து வரையிலாக நாம் பலவிதமான டிஸ்பென்சேஷன்ஸ் என்றால் காலகட்டங்கள். கிரைஸ்ட் டு ஆபிரகாம் 2000 years, Abraham to Christ 2000 years, Christ to today. இன்று நாள் வரையிலாக 2025 வருஷம் இந்த ஜூன் மாதம் இன்றைய தேதி வரையிலாக 3 டிஸ்பென்சேஷன்ஸாக இந்த உலகம் பிரிக்கப்பட்டு நம்மை அழைத்து வந்திருக்கிறது. நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு வேதமே சாட்சி. The written scripture, the spoken word of Christ makes a man to be an image of Christ. கல்லிலே பொறிக்கப்பட்டவைகள் வாயினால் பிறக்கப்படுகிற வார்த்தையாகிய கிறிஸ்துவினாலே நம்முடைய லைஃப் அது தேவனால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக வேதங்கள் வாக்கியங்களாக நமக்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. சோ யார் இந்த வேத வார்த்தைகளை அது எனக்கென்று அது தேவன் உரித்தாக ஒரு உரிமையாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசிக்கிறானோ அவங்க இந்த இமேஜ் பர்சன்ஸாக மாற முடியும். இங்கே கிரைஸ்ட் உன்னையும் என்னையும் எந்த சாயலாக, எந்த நிர்பந்தத்துக்காக, டு ஃபார் வாட் ஆக்ஷன்ஸ், எதை செயல்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிவோமானால், ஒரு பிள்ளையை பிறக்கும் போது நம்ம சொல்றோம், உள்ள இருக்கும்போது ஆணோ பெண்ணோ நம்ம ஒரு முடிவு கட்டுறோம். அது அந்த ஒரு குழந்தையாக வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, ரெண்டு குழந்தை இருக்குன்னா நீ டாக்டர், நீ இன்ஜினியர். யாரை கேட்டாலும் இது 2 தான் முதல்ல சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்புறம் தான் வக்கீல சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்கிறான், இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதிங்கிறான், அல்லது பைலட்டுங்கிறான். இன்னைக்கு அந்த வார்த்தைகள் என்ன ஆயிப்போச்சு, நிறைய எக்ஸஸா பல அடிஷன்ஸ் உள்ள வந்துருச்சு. இப்போ தேவன் நம்மை என்னவாக வைத்திருக்கிறார்? ஒரு மனிதன் அவனுடைய அறிவின்படி, அவனுடைய ஆற்றலின்படி, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸின்படி அவன் குழந்தை அவன் வாழ்த்துறான். ஆனா தேவன் நம்மை உருவாக்குகிற பொழுதே ஒரு யூனிக் என்றால் இதை போல இன்னொன்னு கிடையாது. இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்தீங்க, இப்போ இது ஒரு பஞ்சாப் விசிட்டிங் கார்டு. இந்த பஞ்சில் எந்த விசிட்டிங் கார்டை உள்ள இருந்து எடுத்தாலும் ஒரே மாதிரி தான்.
இப்போ நம்மளை தேவன் நமக்கு அவரை போல ஒரு சாயலை கொடுத்திருக்கிறார். அந்த சாயலை நாம தரித்து வாழணும். சோ நமக்கு நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய விருப்பங்கள் அது ஒரு சைடு இருந்தாலும், ஆனா எதை வெளிப்படுத்த வேண்டும்? we have to exhibit Jesus. இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். காரணம் ஏன்? அறுப்போ மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அப்படி இல்லையே, இன்னைக்கு சென்னையில வரைக்கும் 7500 போதகர்கள் ஐக்கியம் இருக்கிறார். இந்த ஐக்கியத்தில் 7500 போதகர்கள் சாதாரணமாக இருக்கிறாங்களாம், சென்சஸ் சொல்லுது. தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனா வேதம் ஏன் சொல்லுது? அறுப்பு மிகுதிதான், அது நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அறுக்கிறவர்கள் ஏன் ஊழியக்கார குறைவு? வேதம் ஏன் அதை பிரகடனப்படுத்துகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்திருக்கிற தாளந்துகள், நான் கொடுத்திருக்கிற வரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலங்கள், இவைகள் எல்லாம் யாரு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனை போல வேலை செய்வதற்கு இன்னும் பயன்படுத்தல. எனக்கு ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார்னா அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நான் மக்களை வசப்படுத்திக்கிறேன். இன்றைய நாளிலே அறுப்பு மிகுதிதான், வேலையாட்கள் ஏன் குறைவு என்று சொன்னார் என்றால், கிறிஸ்துவை போல நாம் பெற்றிருக்கிற அந்த மகிமையான ஊழியத்துக்கு என்று அழைப்பும், அந்த அழைப்புக்குண்டான வரங்களும் நாம் தேவனுக்காக பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கப்பட வேண்டும். சோ அவர் எதிர்பார்க்கிற ஆட்கள் குறைவு. ஏன் சொன்னாரு? அவரை போல உள்ள ஊழியக்காரர்கள் இன்னைக்கு கிடையாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்குள் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஐயா, வேதம் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியத்துக்கென்று வரங்களுக்கென்று தேவ சாயலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிற ஒரு காலம் வரும். எப்ப சொன்னது இது? 2000 years before. இப்போ கொரிந்தியர் புஸ்தகத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 254 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாக சகித்திருப்பீர்களே. அப்ப இங்க வேதம் சொல்லுது, வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியை கொண்டு இன்னைக்கு நடத்தப்படுகிற கள்ள கிறிஸ்துக்கள் இன்னைக்கு அநேக ஆயிரங்களாய் இருக்கிறார். தேவச்சனமே, இன்னைக்கு சத்தியத்தின் போதனைகள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுடைய வாழ்விலே எதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அதுதான் கான்செப்ட். உங்க டிட்டர்மினேஷன், உங்க தீர்மானம் அது பாசிட்டிவா இருக்குமானால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நெகட்டிவா எப்ப வேணாலும் மாற்றணும். அநேக வேதம் சொல்லுகிறது, 99 நீதிமான்களுடைய மனம் திரும்புதலை காட்டிலும் ஒரு பாவியினுடைய ரட்சிப்பை பரலோகம் சந்தோஷப்படுகிறது. தேவஜனமே, நல்ல பைபிள் தெரியும், நீங்க வாசிக்கிறவங்க தான், எதையும் மெடிடேட் பண்றவங்க தான், எதையும் வியாக்கியானம் பண்றவங்க தான். ஆனா உள்ள இருக்கிறது எந்த ஆவியை கொண்டு நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க சற்று சிந்திப்பதற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்க பாடி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஒரு பொய்யின் ஆவி உள்ள இருக்குமானால் ஜஸ்ட் நீங்க அந்த வேதத்தை தியானிக்க இறங்குற பொழுது பொய்யின் ஆவி உள்ள இருக்க முடியாது. காரணம் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் இந்த பூமியில கால் வைக்க முடியாது. அதுக்கு அந்த உரிமை இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ்க்கு இந்த பூமியில நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமைக்கு இந்த பூமியில நிற்பதற்கு இடம் இல்லை. அது எப்போ தெரியும்னா, அது நிக்க முடியாதனால உங்க மேல ஏறி அது நின்றுட்டு இருக்குது. விளங்குதுங்களா? ஈவில் ஸ்பிரிட்டுக்கு தனியா நின்று ஒருத்தனை கெடுக்கவே முடியாது. அது நிக்கிறதுக்கு இந்த பூமி அவருடைய பாதப்படி. இந்த பாதப்படியை இந்த இடத்துல நிக்கிறதுக்கு உனக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த லிபர்ட்டி, அந்த பவர்ஸ் நமக்கு இருக்கு. இந்த ஸ்பிரிட் தனிமையா இந்த பூமியில ஆளுகை செய்ய முடியாததுனால மனுஷனுக்குள் இறங்கி அதை நிக்க வைக்க. இப்போ நம்மளுக்குள்ள எந்த ஆவி இருக்குன்னு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உண்மையான தாகத்தோடு கூட வேதத்தை வாசிக்கிற பொழுது உன்னை அறியாமலே பாடி ஷேக்காகும். உன்னை அறியாமலே ஷேக்காகும். உள்ள வயிறு கலக்கும். எங்க இருக்குதோ அந்த இடம் பெயின் உண்டாகும். பிடரில் இருந்தா அப்படியே ஒரு பெயின் உண்டாகும். ஸ்பைனல் கார்ட்ல இருந்தா அது ஒண்ணு வளைக்க ஆரம்பிக்கும். சிந்தைகள்ல இருந்தா உன்னை படிக்க விடாது, தாறுமாறா மாற்றும். தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்டியானிட்டி லைஃப் அது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக தான் இருக்கும். அதான் கிறிஸ்டியானிட்டி லைஃப். இல்லைன்னா வழி அருகே விதைக்கப்பட்டது, அல்லது பாறைக்குள்ளாக விதைக்கப்பட்டது, அல்லது முள் செடிகள் அது தோன்றி நீ முளைக்கிறதுக்கு முன்பாக ஒன்று மூடிக்கொள்ளுகிற இடத்துல இருக்கிற விதையா இருக்கும். நம்மை நாம் சோதித்தறிந்து நாம் எந்த சாயல்ல இருக்கிறோம் என்பதை விளக்குகிறது தான் இன்றைய பாடத்திட்டம், ஜீசஸ் அண்ட் மைசெல்ஃப். இது என்னை எந்தெந்த விதங்களிலே தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவது இந்த சங்கீதம் 139 முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். இதனுடைய மகத்துவம், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். I don't know about myself. உங்களுக்கு உங்களை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வீக்னஸே என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, you may not know me but I know everything about you. இது இயேசு சொல்றார், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவச்சனமே, இப்போ ஒரு அக்செப்டன்ஸை அவர் நமக்குள் கொண்டு வருகிறார். உனக்குள் நீ தெரியும் என்று நினைப்பாயானால் அவர் உன்னோட இருக்க மாட்டார். ஆண்டவரே, எனக்கு உண்மையிலே என்னை பத்தி தெரியாது, நான் யாரால் நடத்தப்படுறேன் எனக்கு தெரியாது, நான் ஏதோ படிச்சேன் முடிச்சேன் ஒரு டிகிரியை வாங்கிட்டேன், அந்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் படிக்கல, +2 தான் படிச்சேன், ஏதோ ஒரு வேலைக்கு உள்ள போனேன், அதை கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு அந்த முதலாளி அந்த வேலையை எனக்கு கொடுத்தார். அது இல்ல, படிப்பு இல்ல, வர்ற வேலையை செய்துட்டு இருக்கிறேன், ஒரு நாள் உடைக்கிற வேலை,
ஒரு நாள் கட்டுற வேலை, ஒரு நாள் சமைக்கிற வேலை, ஒரு நாள் ஹெல்ப்பரா போற வேலை. எனக்கு என்று தீர்மானம் இல்லை. வருகிற நாட்களை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். தேவச்சனமே, இந்த நினைவு பகுதி எல்லாம் வேஸ்ட், ஜீரோ. இது வெந்த சோறை சாப்பிட்டுட்டு வேலை வந்த வேலையில மறிக்கிறதுக்கு ஒரு சமம். பட் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் this is not the work. ஏ காம் அபிஷே அபிஷே நை, இது எனக்கென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற வேலை அல்ல. What has God kept to us? உன்னை நீ அறிவதற்கு உன்னையே நீ பயன்படுத்தணும்னா உன்கிட்ட எந்த மூலையில நீ இருக்கிறியோ அந்த மூளைப்படி தான் நீ கத்துக்குவ. எது உன்னை பத்தி நீ அறிஞ்சுக்கிட்டு, உனக்குள்ள என்ன மூளை இருக்குதோ அதை வச்சுதான் நீ யார் என்று உன்னை கத்துக்க முடியும். ஆனால் வேதம் நம்மை தெளிவாய் சொல்லுகிறது, இட் இஸ் a calling. இது ஒரு அழைப்பாக உன்னை அழைக்கிறார். எப்படி? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். God wants a submission and a surrender from yourself. நீங்க உங்களை தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பிப்பதையும் அவரிடத்தில் நீங்க உங்களை ஒப்படைப்பதையும் தான் தேவன் விரும்புகிறார். இதுவரைக்கும் உங்க ஆசையில நீங்க கேட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. அதனால உங்க மூளை எவ்வளவோ, உங்கள்ட்ட என்ன இல்லையோ, பணம் எல்லாம் பணத்தை கேட்டுட்டு இருந்திருப்பேன், உடம்பு சரியில்லாம் உடம்பு சரியில்லை ஆக்குங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பேன், கல்யாணம் நடக்குன்னா கல்யாணம் ஆகணுங்கிற அதிகமான ஒரு ஜெபம் உள்ள இருந்திருக்கும், உன் கணவன் சரியில்லைனா கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உனக்குள்ள அதிகமா இருந்துட்டு இருக்கும், மனைவி சரியில்லைனா மனைவியை குறித்ததான ஜெபம் அதிகமா இருந்துட்டு இருக்கும், உன் பிள்ளைகள் படிக்கலன்னா படிக்கலங்கிறத குறித்து உன் ஜெபம் அதிகமா இருக்கும். எது இல்லையோ அதை நீ அதிகமா ஜெபிச்சுட்டு இருந்திருப்ப. தேவச்சனமே, அது பிசாசனுடைய தந்திரம். நீ எங்க டெபிசிட் இருக்கிறியோ அது ஸ்பிரிட் உன்னை மிக அழகா அதுல உன்னை அழைச்சிட்டு போய் உன் வாழ்க்கையை தாறுமாறாங்க. நீ கேட்கப்பட வேண்டிய கேள்வியே வேற, அதை மறைச்சிட்டான் பிசாசு. ஏன்? அவன் தனியா எங்கேயும் நிக்க முடியல. இப்ப அவன் யார் மேல இருக்கிறான்? நம்ம மேலதான் இருக்கிறான். இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நாம் பெர்ஃபெக்ட் மேட்ச் வித் காட் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாருமே இல்லை. எல்லாம் அவங்கவங்க தகுதிக்கு உண்டானதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அவங்க தகுதியில தான் நிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, எத்தனை பேருக்கு பழைய மோட்டார் சைக்கிள் இருக்குது? எத்தனை பேருக்கு இப்ப பழைய யார்ட்டு இன்னைக்கு எதனா புது மோட்டார் சைக்கிள் எடுத்து வந்துருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு பழைய மோட்டார் சைக்கிள் போய் புது மோட்டார் சைக்கிள் வரட்டும், பழைய வீடு போய் புதிய வீடு வரட்டும், பழைய கணவன் போய் இப்போ ஜெபமும் நம்முடைய ஜெபமும் இந்த ஆங்கிள் தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஏன் என்கிட்ட இருக்கிற பழைய கணவன் போய் புதிய கணவன் வேணும்னு சொல்ல மாட்டோம்? அது நீதி இல்லை. ஆனா பழைய மோட்டார் சைக்கிள் போய் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் என்பது நீதி. இப்போ சத்தியமும் அப்படிதான். உங்களுக்கு பலவிதமான சத்தியங்கள் தெரியாததுனால நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு சத்தியத்தை நீங்களா அறிந்து கொண்டு அதன்படி நீங்க வாழ்கிறீங்க. பட் ஜீசஸ் நீங்களும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்க எதை சொல்ல ஆரம்பிப்பீங்கன்னா, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உன் ஜெபம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எக்ஸாம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பரும் இந்த புக்கை முழுசா வாசித்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீ பாப்பாயானால் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது இந்த புக்கில் உள்ள அத்தனைக்கு உண்டான கொஸ்டின் கிடையாது. இதுல சில இடத்துல இருந்து எடுத்துதான் அந்த கொஸ்டினை அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த பைபிள்ல இருக்கிற அத்தனையுமே கொஸ்டினா கேட்கணும்னா இந்த பைபிள் போலவே அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அப்படிதானே? ஆனா சிலவற்றைக்கு தான் கொஸ்டினா கேட்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு பேப்பர்ல அடங்கிடும். உங்க வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
தேவன் பார்க்கிறார், நீ அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ற. ஆண்டவரை நோக்கி கேட்கிற, இயேசுவே நான், ஜீசஸ் and myself, me. நீ அவரை பார்த்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல இங்கே வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அங்கே ஒரு பிரகடனப்படுத்துகிறார். I know when you sit. ஆண்டவர் சொல்றார், I know. When you sit. நீ எப்போ உட்கார்ற என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் அப்படிதான் சொல்கிறது. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ நான் எழுந்திருப்பதை, இந்த ஸ்தானத்துக்கு பிற்பாடு நான் எழுந்திருக்கிற ரைஸ், இந்த ஸ்தானத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனா நான் நெகட்டிவ்ல இருக்கிறதா எனக்கு இன்னும் ஆராய்ந்து அறிந்துட்டு இருக்கிறேன் நானு. ஆனா ரைசிங்க நான் இன்னும் பார்க்கல. தேவச்சனமே, when you feel yourself that God knows my activity, ஆண்டவர் என்னை, என்னுடைய பக்குவங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் என்று நீ சொல்லுகிற பொழுது, எதற்காக நீ உட்கார்ந்திருக்கிற? For what sadness? எந்த வருத்தத்துக்காக உட்கார்ந்திருக்கிற? எந்த காரியத்துக்காக ரைஸ் பண்ண வேண்டும் என்பதை அவருக்கு தான் தெரியும். Only Jesus. ஏண்டா உனக்குள்ள இருக்கிற அசைவாடுகிற ஆவி, it is not full of anointing. அது தேவனுடைய அனாயிண்டிங் இல்லை. அது பாரமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்ததாக இருக்குது. நீ இப்ப உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ ஜெபிக்கிறியா? இல்லை. அங்கதான் பிரச்சனை. கால் ஊன்றி நிக்க முடியாத அந்த பிசாசு என்ன செய்து உன் மேல, அது கால் ஊன்றி உள்ள உட்கார்ந்து இருக்குது. உன் பாடி வெயிட் 60 கிலோ 70 கிலோ 80 கிலோன்னா எப்பேற்பட்ட ஸ்பிரிட் உன் பாடியில இருந்தா உன் பாடி வெயிட்டா இருக்கு. பிசாசு பிடிச்சி ரிலீஸ் ஆனவங்க இருந்தீங்கன்னா அவங்க பெர்ஃபெக்டா சொல்லலாம், என் பாடி வெயிட்டா இருக்குது. டெலிவரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், பாடியும் ஃப்ரீயா இருக்கும். அதை உணரலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், I know where when you sit. எங்கே, எதற்காக, எப்பொழுது நீ உட்கார்ந்து இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய எழுந்திருக்கிறதையும் யார் அறிகிறார்? அவர் தான் அறிகிறார். இப்ப தேவஜனமே, உன்னுடைய frequency modulation, உன்னுடைய பிரெயின், நான் எப்போதுமே சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு, பிரெயின் இது லாஜிக், இது ஸ்பிரிச்சுவல். இந்த லாஜிக்கும் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு தான் போராட்டம். அதான் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளுக்கும் துரைத்தனங்களுக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த லாஜிக் தான் போராட்டத்தை கொண்டு வருது. கிறிஸ்து ஆவியினாலும் அக்கினியினாலும் நிறைந்தவராய் தேவன் நிரப்பினார். So this became positive. This became negative. இயேசு கிறிஸ்து இதை முறியடிச்சாரு. கிரைஸ்ட் full of spiritual மாறினார். ஆண்டவர் சொல்றார், 2வது வேத வாக்கியங்களின்படி, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை. The logic, what is negative in your mind? நீங்க இருக்கிற ஒரு இமெயில் கொண்டு போக முடியாது. ஆனா நீ மெயில் முழங்கால்ல நின்னு பாரு. இமெயில் கொண்டு போக முடியாதத நீ மெயில். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தெரியாம நீ என்னவோ அலைபாய்ந்து ஜெபித்துட்டு இருக்கிற உங்க வீட்டுல
நீ எம்பிபிஎஸ்க்கு போகணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் போயிட்டு ஆர்எம்பி ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு ஒரு நம்பர் வாங்கணும் கவர்மெண்ட்ல. அங்கே போய் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். சார் எனக்கு ஒரு ஆர்எம்பி நம்பர் வேணும். உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அதில் என்ன இருக்குது? மெக்கானிக்கல் இன்ஜினியரோ சிவில் இன்ஜினியரோ இருக்குது. அவர் பார்ப்பாரு, தம்பி எதுக்காக வந்திருக்கிறீங்க? இல்லை ஒருவேளை அவர் தெரியாமல் வந்துட்டானான்றதுக்காக கேட்குறாரு. இல்லைங்க, நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா நான் ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன். தம்பி என்ன நீங்கள் படிச்சீங்கன்னு தெரியுமா? நான் படித்தேன், நான் மெக்கானிக்கல் தான். இதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும்பா. அவன் சொல்ல எனக்கு எம்பிபிஎஸ் பற்றி தெரியுங்க, இதுக்கு இந்த மாத்திரை அதுக்கு அந்த மாத்திரை எனக்கு தெரியும். இப்போ அவர் என்னதான் நினைப்பார் அவனை? ஆனா இவன் கரெக்டாக தான் பேசுறான். எனக்கு தெரியும் சார், எம்பிபிஎஸ் படிச்சா தான் நீங்க டாக்டர் கொடுப்பீங்க, எனக்கு மருந்து பத்திலாம் தெரியும். ஆனா நான் படிச்சது மெக்கானிக்கல் தான். கொடுங்க எனக்கு ஒரு ஆர்எம்பி நம்பர், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் என்கிற நம்பரை கொடுங்கன்னு கேட்கிறான்னா அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. கட்சிக்கு ஒரு ஃபோனை போட்டு போலீஸை வர வச்சு எங்க போக மாட்டான் இவன் இந்த மாதிரி கேட்குறான். போலீஸ்காரன் அவன் சொல்றான், சார் எனக்கு தெரியும் சார், ஆர்எம்பி நம்பர் வாங்கணும்னா நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் தான், ஆனால் நான் மெக்கானிக்கல் படிச்சுட்டேன், எனக்கு டாக்டரை விட எல்லாமே மருந்துகள் தெரியும் சார். சட்டம் ஒத்துக்குமா? கிறிஸ்தவமும் இட் ஹேஸ் சம் ப்ரொசீஜர்ஸ். கிறிஸ்தவம் வெற்றி பெற வேண்டுமானால் உங்க பர்சனல் டெக்னாலஜி இங்க ஒர்க் அவுட் ஆகும். அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். உங்க ஸ்டெப் ஆஃப் பிரேயர் புரியுதுங்களா? இதை விட்டுட்டு முழங்கால் போட்ட உடனே ஆண்டவரே அந்த தண்டல்காரன் இன்னைக்கு தான் வரேன்னு இருக்கிறான். வீட்டில் பாப்பா பிறக்கிறதுக்கு எங்கள் பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரை ஏதோ அவருக்கு எதுவும் தெரியாது போல, நீ சொன்னாதான் அவருக்கு தெரியும் போல, அவருக்கு ஒன்றும் தெரியாது போல. அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன கர்ப்பம்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? என்னைக்கு பிறக்கணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிறது பொண்ணா பிள்ளையான்னு தெரியுமா தெரியாதா? இவன் சொல்லுவான், ஆண்டவரே இந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம்மா, அவருக்கு எப்படியாவது சுகப்பிரசனம் பிறக்கணும்பா. அவர் அதுக்கு தான் வச்சிருந்தாரு. அவனை நீ கேட்டு நான் செய்யணுமான்னு சொல்லி அதை ஆபரேஷனா மாத்திட்டாரு. நான் என்ன செய்வேன்? அவரு சுகப்பிரசவத்துக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீ அதை அறிஞ்சு நன்றி சொல்லுவியான்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இல்ல நீ நன்றியே சொல்லல, இது வேணும் இது வேணும் இது வேணும்ன்ற. அவருக்கு ஒரு குழந்தைக்கு பிரிச்சுல ஸ்கூல் முடிச்சோன்னா வரண்டா திறந்து பார்க்கும், அதுக்கு இது பிடிக்குன்னு வாங்கி வச்சிட்டாரு. அது வரும்போது கேட்குது, அப்பா வாங்கி வச்சேன் இல்லையாப்பா? அப்பா மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னடியே உனக்கு நான் வாங்கி வைக்காம நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்பா உண்மையா வாங்கி வச்சிருக்கிறியா? போய் சொல்லக்கூடாது. குழந்தை மறுபடியும் கேட்டிருக்கும், உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க கேட்டிருக்கும். கடைக்கு போகும்போது எனக்கு இந்த கலர்ல வாங்கி கொடுக்கணும்னு கேட்டிருக்கும். கடைக்கு போகும்போது அந்த கலர் இருக்காது. நீ அப்பவே சொன்னாலப்பா வாங்கி தரேன்ட்டு அந்த கலரே இல்லை பாரு. அப்பா சொல்றாரு, 4-5 கடை ஏறி இறங்கியாச்சு, எதனா ஒன்று வாங்கி கொடுத்துருப்போம். அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா அது கேட்டது நிரம்புதான். நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தியா? ஒரு குழந்தைய வச்சு நம்ம கத்துப்போம். உங்க ஜெபத்தில் நீங்க எதை கேட்டிருக்கீங்க? இல்லாததை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் எதை உன்னை அறிந்து வைத்திருக்கிறாரோ அதை சொல்லு. நீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலும் நீர் அறிந்திருக்கிறீர். So Jesus and me, நீயும் யாரோட கூட நீ பேசிக்கிட்டு இருக்கிற? உன் கேள்விகள் யாருக்காக அந்த கேள்வி கேட்கப்படுகிறதா இருக்கிறது? நீ கேட்கிறது ஜீசஸ்க்கு இல்லையே. So who will answer you? உனக்கு யார் ஆன்சர் பண்ணுவாப்போ? நீ ஜீசஸ் கேட்ட கேள்வி கேட்கல உன் ஜெபத்துல. நீ யாரோ எதையோ கேட்டுட்டு இருக்கிற. உனக்கு பதில் சொல்றவங்க யாரா இருப்பாங்க? வேற ஒரு இயேசுவா தான் இருப்பாங்க, வேற ஒரு ஆவியா தான் இருப்பாங்க, வேறொரு சுவிசேஷமா தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம கிரைஸ்ட் சென்டர்டு வாழ்க்கைக்காக தான் நாம் ரட்சிக்கவே பட்டிருக்கிறோம். இன்னிலிருந்து turn back our prayers.
உங்க பிரேயர்ஸை சற்று மாற்ற பாருங்க. இன்னைக்கு பேய்களும் பிசாசுகளும் சூனியங்களும் மாந்திரிகங்களும் ஏன் இது அதிகமாக இருக்கு? பிரகடனப்படுத்த வேண்டிய நீயும் நானுமே ரட்சிக்கப்பட்டவர்களை நாம் சரியாய் அதை பிரகடனப்படுத்தப்படவில்லை. சங்கீதக்காரர் ஒவ்வொன்றிலும் தெளிவாக அனுபவிச்சு எழுதியிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்துதான் அதை எழுதியிருக்கிறார். இங்கே அவருடைய வேதம் இந்த 3வது வசனத்தை சொல்லுகிறது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஒரு ஒப்படைப்பை இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் தெளிவா சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? I am familiar with all your ways. ஆண்டவர் சொல்றார், உங்க வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்றார். சோ ஒரு சப்மிஷன். இது எப்போ நீங்க கொடுக்குறீங்களோ உங்க பிரேயர் ஆன்சருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு, உங்க விடுதலை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த முறைமைகளை விட்டுட்டு நீங்களா இருக்கிறீங்க. நீங்க கேட்கப்படுகிறது ஒன்றும் ஜீசஸுடைய கணக்கில் வராததாக இருக்குமானால் முதல்ல அந்த நபர் உருப்பட மாட்டார். அவர் யாருக்காக தன் கணவனுக்கு ஜெபிச்சா கணவன் உருப்பட மாட்டான். மனைவிக்காக ஜெபிச்சா மனைவி உருப்படாது. குடும்பத்துக்கு ஜெபிச்சா குடும்பம் உருப்படாது. நீ எந்த வியாதிக்காக ஜெபிக்கிறியோ நடக்காது கதை. ஆனா வெளியே போய் சொல்லுவ, என்னவோ ஏசாமி அனுமதித்தது இந்த வியாதியை அவர் என்ன பண்ணிருக்காரு, அனுமதித்து இருக்கிறார். அவருக்கு ஒரு வேலையே இல்லை போல. எல்லாருக்கும் வியாதியை அனுமதிக்கிறது, ஏழ்மையை அனுமதிக்கிறது, தபையில கிழிச்சிடுறது, கீபோர்டு வேலை செய்யாது, கரண்ட்டுக்கு பணம் கட்ட முடியாது, அனுமதிச்சிருக்கிறார். என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் பிரதர், தாங்குற பலத்தையும் கொடுத்திருக்கிறார் பிரதர். அவருக்கு ஒரு வேலையில் போட விளையாடுறதுக்கு. உங்க வாழ்க்கையில் தான் விளையாண்டு அவர் பேர் வாங்கணும். நாம who are we with Jesus? நானும் இயேசுவும் நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. வார்த்தை என்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடுறாரு. நீங்க எதை சொல்லணும்னு உள்ள வந்துடுறாரு. ஆனா அதெல்லாம் நிராகரிச்சுட்டு நீ சொல்றதா நடக்கணும். அப்படி நம்ம என்ன பண்றோம், டோட்டலா ஒரு மெமரண்டம் சப்மிட் பண்றோம். வேதத்துடைய ரகசியமே வாசிக்க கேட்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 29 31வது வசனம் வரைக்கும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு உதாரணம், ஒரு ஓமேயம். ரொம்ப சின்னது ஒரு அடைக்கலான் குருவி. அந்த அடைக்கலான் குருவிக்கு ஒரு பவர் இருக்கு. அது சொல்றாங்க வேதத்துல எந்த அளவுக்கு உண்மை அதை ஆராய்ந்தவர்கள், அந்த குருவி 2 கிராம்ஸ் தான் இருக்குமா. அந்த குருவி ஒரு கூண்டுல வச்சு நீங்க போய் அது பக்கத்துல நின்று உங்க கஷ்டங்கள்லாம் குறைகள்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு 1/2 hour பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா 5-6 குருவி செத்து போயிருக்கும். நீங்க சொன்னதை அது அவைகளுக்கு கேட்கிற ஒரு பவர்ஸ் இருக்காது. அந்த குருவி என்ன செய்யுது, நம்மளுடைய ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டு அதால் தாங்க முடியாம 6 அறிவு உள்ள மனுஷன், குருவிக்கு 2 அறிவு தான் இருக்கும். சின்ன குருவி 2 கிராம்ஸ் தான். அதனுடைய மைண்டினுடைய பவரை பாருங்க. இங்க வேதம் என்ன சொல்லுது அந்த குருவியை குறிச்சு, 2 காசுக்கு ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா. அடைக்கலான் குருவில பல தினுசுகள் இருக்கு. அதுல ஒரு தினுசு நம்ம ஒரிச கேக்குது.
அது சாக வேண்டுமானாலும் கூட யாருடைய பெர்மிஷன் தேவை? சோ உங்க லைஃப் இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால ஒரு காசுக்கு வாங்குற 2 அடைக்கலான் குருவி விட வேண்டுமானாலும் அது டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃபாதர் இல்லாம அது கீழே விடாது. தலையில முடிகள் அதுகள் எண்ணப்பட்டிருக்கு. ஒன்ன புடுங்கி ஆண்டவரே இது எத்தனாவது முடின்னு சொன்னா இது 1325வது முடின்னு சொல்லுவாங்க. இட் ஹஸ் பீன் நம்பர்ட் நாட் கவுண்டட். அது டோட்டலா கவுண்ட் பண்ணி இவ்வளவு முடியும் இல்லை. ஏதாவது ஒரு முடியை எடுத்தனா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு ஆண்டவர். சோ அது விழுவதும் அவருடைய சித்தம் இல்லாம விடாது. இப்போ உன் வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை, இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களை அவர் கொடுத்தார்னு நீங்க இனிமேலே சொல்லணும். We will be duplicate persons. அவர் அனுமதித்தார் என்று அதை கூட சொன்னார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு சகலமும் தெரியும். அவரு உன்னை சப்மிட் பண்ணதான் விரும்புகிறார். நம்ம அவர்கிட்ட எந்த விதமான ஸ்டோரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லி, என் உட்கார்ந்திருக்கிறதுலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் என் நினைவுகளையும் நீர் தூரத்தில் இருந்தே அறிந்திருக்கிறீர். Now you come with Jesus. நீ இதை சொல்லுகிற பொழுது நீ தேவனோடு கூட இருக்கிற உறவை நீ சொல்ல ஆரம்பிக்கிற. உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள் இவைகளை சொல்லுகிற பொழுது அது எப்போ சொல்லணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடுகிற வேலை இருக்கு. நீதிமொழிகள்ல நேத்தோம் தான் அளவுல நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் தேவனுடைய சமூகத்தில் இறக்கப்படுவான். That is reconciliation prayer. அந்த பிரேயர் வேற. உனக்கு உரிமையா இந்த உலகத்துல என்ன வேண்டும் என்று நீ கேட்கப்படுகிறாயோ, that is different prayer. Reconciliation, அதாவது ஒப்புரவாக்கப்படுகிற ஒரு prayer, that is different. அதை டெய்லி ஒப்புரவாயிட்டே இருக்கிறாங்க. ஐயா நேற்றுக்கு பாவம் செய்திருக்கிறேன், இன்னைக்கு பாவம் செய்திருக்கிறேன், மத்தியானம் செய்திருக்கிறேன், நைட்டு செய்திருக்கிறேன். அப்ப எப்பதான் உண்மையான இந்த பிரேயரை நீ செய்வ? இன்னைக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனை ரீகான்சிலேஷன் சொல்லிட்டு ரியாலிட்டி பிரேயருக்கு உங்களை அழைக்கிறார். இப்போ உங்களுக்கு சொல்லித்தராரு, அடைக்கலான் குருவி கீழே விடுறதோ, தலையில் இருக்கிற இந்த முடி கீழே வருதோ, அது தேவனுடைய சித்தம் இல்லாம கிடையாது. வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க. டோட்டல் வேர்ல்ட் சொல்றாரு. 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள சம்பவம். தேவன் நம்மளை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ கையை நீட்டி அவன் மோசமானவன் நீ சொல்றேன்னு வச்சுக்கீங்க, அவனை தேவன் சிருஷ்டிக்கலையா? அவனை தேவன் சிருஷ்டித்தாரா இல்லையா? இப்போ உங்களுடைய மைண்ட்ல எதிராளியை குறித்து என்ன இருக்குது? அவன் கெட்டவன் தான், அவன் குடும்பத்தை கெடுத்தவன் தான். காலையில் தான் ஒரு வசன தியானத்துல ஒண்ணு பார்த்தோம், அதை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், the love of the Christ, அவருடைய மகத்துவம் உள்ள அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுது.
ஏன் நெருக்கத்தை கொடுக்குது? நீ சத்தியத்தை போய் சொல்லுன்னு. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் அவர்கள் மாறணும். அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்ப எது அவங்களை நெருக்குகிறது? The love of the God towards the wrong people. கெட்டதை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மீது நீ போய் சொல்லென்று அந்த அன்பு ஏவுது. அருமையான தேவச்சனமே, நம்ம நல்லவனுக்கு தான் நல்லது செய்யிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு யாரும் கெட்டவனுக்கு நல்லது செய்யறவங்க இல்லை. பேரை சொன்ன பிரதர், அவன் பேரை சொல்லிட்டுலாம் இங்க வராதிங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம மைண்ட்ல என்ன மாதிரி ரெக்கார்டு இருக்குன்னா, be good, do good. யாருக்கு? to the good people. கிரைஸ்ட் குட் பீப்புளுக்கு தான் வந்தாரா? கிரைஸ்ட் வந்ததே உருவம் கூட கெட்டு போயிடும். இப்ப பவுல் இந்த கொரிந்தி மக்களுக்கு சொல்லி தர்றாரு. அவங்க பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இதுலெல்லாம் மிக பெரிய டாமினேஷன்ஸ். அவங்க எல்லாம் பணம் இல்லாத கிட்ட ஒரு மாதிரி ஒரு பேசுவாங்க, பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, மதிப்பு கொடுக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி மக்கள் அவங்க they were prominent on money. They judge people with status. எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களோ அதை ஜட்ஜ் பண்ணி பேசுவோம். இங்கே சொல்றா, வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இப்ப இதான் சொல்லி தராங்க. பிரதர், உங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். I know where you sit. I know where you are. I know who you are. நம்மளை குறித்து சகலமும் அறிந்தவர். பிழைத்திருக்கிறவர்கள் நீங்கள் நானும் ரட்சிக்கும்படி பிழைத்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பினால பிழைத்திருக்கிறோம். ஆனா இந்த பிழைப்பு நம்ம இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆக்கல, இன்னும் ரட்சித்துக்கிட்டே இருக்கிறோம். பிழைத்திருக்கிறவர் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி நீங்க யாருக்காக இப்ப பிழைச்சிருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு கிறிஸ்து இயேசு ஏன் பிழைத்தார்? அப்ப பிழைப்பதற்கு முன்பாக மரணம். ஏன் அந்த மரணம்னு நீ ஆராய்ந்து அறிந்து உன் பிரேயரை கரெக்ட் பண்ணு. உன் பிரேயர்ல செல்ஃபிஷுக்கு 59 நிமிஷம், ஒரு நிமிஷம் சும்மா எவனுக்கும் ஒருத்தம் கூட சொல்ல முடியாது பெர்ஃபெக்டா நான் மற்றவங்களுக்காக ஆத்மார்த்தமா நான் ஜெபிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க போய் சொன்னீங்கன்னா, அப்படி சொல்லியிருந்தா உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும், நீங்க பலரோட தான் இங்க வந்திருக்க முடியும். இப்ப உங்க வார்த்தைக்கு உங்க சொந்தத்திலே மதிப்பு இல்லை. நீ ஏன் இப்படி தருதலையா இருக்கிற? ஏன் பற்றாக்குறை இருக்கு? ஏன் கடன்ல இருக்கிற? ஏன் பேய் உன் மேல ஏறணும்? ஏன் பிசாசு ஏறணும்? எதுலையுமே சரியில்லை. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. யாராவது ஒருத்தர் கெட்டு போகிற பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்காக எத்தனை பேர் பேர் எழுதி வச்சு முழங்கால் போட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டவங்க இருக்கீங்களா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்த இயேசுவுக்காக ஏன் அவர் மரித்தார் என்று ஆராய்ந்து அறிந்து அதற்காக பிழைத்திருக்கிற அனுபவத்தில் நீ வாழ்வாயானால் கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல நீ உயர்த்தப்பட்டிருக்கணும். அதுல பொய் கிடையாது, மாய்மால கிடையாது. He is a very perfect man. இப்ப நீ யாரோடு கூட சேர்ந்து இருக்கிற? Not with Jesus. அதை கற்றுக்கொள்வதற்கு தான் இப்ப நீ ஆராய்ந்து அறிந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப உங்களையும் என்னையும் எதிராளியும் கெடுக்கிறவனும் கெடுதல் செய்கிறவனையும் குறை சொல்லுகிறவனும் தேவன் யார் சாயலாய் படைத்தாரு? அவருடைய சாயல் தான் படித்தார். ஆனால் கெட்டு போயிருப்பதற்கு அவன் என்ன அடையாளம் என்று நீ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கார். If your prayer is perfect, எதிராளிக்குள்ள எந்த ஆவி இருக்குதுன்னு உன்னால ஆராய்ந்து கொள்ள முடியும். உனக்குள்ளவே
கால் வைக்க முடியாத பிசாசு உனக்குள்ள எது இருக்குன்னு உனக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார். ஏன்னா உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிந்திருக்கிறபடினா. சோ அப்பதான் யூ அண்ட் ஜீசஸ் ஆயிருப்பீங்க. அது வரைக்கும் நீயும் வேற ஏதோ பிசாசும் தான் உங்களோட ஐக்கியத்தில் இருக்குது. எனக்கு தெரியும், கிறிஸ்துவ தெரியும், அவ்வளவுதான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். ஆனா உங்களை சேஞ்ச் பண்ற பவர்ஸ் உங்களுக்குள்ளவே இல்லை. ஏன்னா பிழைத்திருக்கும்படி எதற்காக நீ இருக்கிறியோ அதை இன்னும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியல நம்மளால. மரித்தவருக்காக நாம் எதற்காக பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருப்போமானால் we are the perfect Christians. இப்ப ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். It is a real, it is a fact. ஆனா அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இதுதான் டோட்டல் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ரட்சிக்கப்பட்டவனுடைய அதிகாரம். ரட்சிக்கப்படாதவனை பத்தி இப்போ யாரு கவலைப்படணும்? நீ ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம். ஏன்னா அதனால்தான் இங்க 2 அர்த்தத்தை கொடுத்திருக்கார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 2 அர்த்தமும் ஒண்ணுதான். பட் 2வது கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா, நான் எப்படி இருக்கணும் அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். விளங்குதுங்களா? எல்லாரும் தேவ சாயல் தான், மாற்றம் இல்லை. ஆனா தேவ சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்தார்னா அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவர் தேவ சாயலாகவே இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவ சாயலாக எல்லாருமே இருக்கிறாங்க. இங்க ஆதியாகமத்தில் நம்மளை வேறு பிரிச்சுட்டாரு. ஆதாமிலிருந்து இருந்து ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுக்கு இருந்து ஜீசஸுக்கும், ஜீசஸுக்கு இருந்து இன்னைக்கும் உள்ளத நீ புரிந்து கொள்வதற்காக ஆதியாகமம் 1 அதிகாரத்துல இந்த சத்தியத்தை உள்ள வச்சிட்டான். அந்த வசனம் மிக தெளிவாய், மிக முக்கியமான வசனம். ஹீப்ரூல போனீங்கன்னா பார்த்து இதை அலசலாம். இங்க வேதம் சொல்றது தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். இங்க நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கான்செப்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் குரூசிஃபிகேஷன் இன் தி கிராஸ், இப்போ அதான் நீங்கள் தான். அதுக்கு முன்பாக மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள் இருந்துட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் மனுஷர்கள், அவ்வளவுதான். ஆனா நீங்களும் நானும் சாயலாகவே, there is no other alternate. விளங்குதுங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இருப்பீர்களானால் உங்க ஸ்பாட் தேவன் சொன்ன ஜெனரல் மனுஷ சாயல் அல்ல, தேவனுடைய சாயலாகவே நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதை நீ என்னைக்கு உணர்றியோ, உங்க சாயல் வெறும் மனுஷ சாயல் அல்ல, the pure image of Christ. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கணும். விளங்குதுங்களா? நான் சொல்லி தியாலஜிக்கல் பாயிண்ட் விளங்குதா? இப்போ நீங்க பார்ப்பதற்கு 2வது குழந்தை, முதல் குழந்தைங்கள்லாம் யாரு? யூதர்கள். இப்போ நீங்க யாரு? பார்ப்பதற்கு 2வது குழந்தைங்க. ஆனா நீங்க தான் தேவ சாயலாகவே இருப்பதற்கு அறிந்திருக்கிற பாத்திரம். விளங்குதுங்களா? சத்தியத்தினுடைய பவர் உங்களுக்கு விளங்குதா? ஆனா தேவன் இந்த உலகத்துல அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மரித்தவராக மீண்டும் உயிர்த்தெழுகிறாரே, அந்த பவர் ஒரு யூதனை காட்டிலும் உங்களுக்கு எனக்கும் பவர்ஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதுக்கு ஃபார் யூ the image of Christ is made. இது உங்களுக்காகவே சொல்லப்பட்டது. இது உங்களுக்காகவே அவர் செய்து வச்சிருக்கிறார் சிலுவையில. இது உங்களுக்காகவே இதை அவர் முடித்து வைத்திருக்கிறார் சிலுவையில. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க லைஃப் இன்னையிலிருந்து மாறும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த சாயலாகவே என்பது தேவனால் தெரிந்து ரட்சிக்கப்பட்ட பாத்திரங்களாக அவங்களும் தேவனை தெரிந்திருக்கிறவர்கள் தான் அவருடைய சாயலாகவே என்கிற வார்த்தையை சொல்ல முடியும். இல்லைன்னா
ஜென்ரலா அவருடைய சாயல் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால அவருடைய சாயலாகவே இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய அனாயிண்டிங்கை பெற்று அவரை குறித்து அறிந்திருந்து 2 கொரிந்தியர் 5:14-15 படி நீங்கள் பிழைத்திருப்பது எதற்கு, அவர் எதற்காக மரித்தாரோ அதை பிரகடனப்படுத்துவதற்கு நீங்க பிழைத்திருக்கிறேன் நீங்க சொல்லுவீர்களானால், ஆதியாகமம் 1:27 for you the image of Christ is made, அவங்களுக்கு தான் அவருடைய சாயலாகவே இருப்பதற்கு தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வசனங்கள் இருக்கு ஜீசஸ் அண்ட் மீ. இன்னும் ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்ப இங்க வேதம் சொல்லுது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கே இந்த வேதவசனத்துடைய தாற்பை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இன் மீ யூ லிவ். ஆண்டவர் சொல்கிறாரு, இன் மீ யூ லிவ். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எனக்குள் நீங்கள் வாழ்கிறீர்கள். இப்ப அவருக்குள் நாம் வாழ்கிறவர்களா இருப்போமானால் அவருடையவர்களாக நாம் இருப்போம். இப்ப அவருக்குள் நம்ம இல்லாம நம்ம அவரோட வாழ்கிறவர்கள் நாம் சொல்ல முடியுமா? இப்போ நாம் பிழைத்திருப்பது அவர் எதற்காக மரித்தாரோ அதை அறியாம இருந்தோம்னா நாம் அவருடையவர்களாய் நாம் இருக்க முடியுமா? சோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்பீங்கன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று நீங்க சொல்லுவீர்களானால் நாம் அவருடைய சந்ததியார்களாக நம்மளால் இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம், அவர் அனுமதிச்சிருக்கிறார் புதர் இந்த கஷ்டத்தை, நான் என்ன பண்றது புதர். அப்போ நான் சொல்றேன், இன் மீ யூ டோன்ட் லவ். அவர் சொல்வார், இன் மீ யூ டோன்ட் லிவ். எனக்குள் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்? அவர் சிலுவையில வெற்றி சிறந்து முடிச்சிட்டார். அந்த வெற்றியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிசாசு நம்ம சிந்தனைக்குள்ள வந்துட்டான், நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டான், நம்மளை தரித்திரவன் ஆகிட்டான் பிசாசு. நம்ம அவருடையவர்கள் என்று சொல்லி நம்ம சொல்லி 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 என்ன செய்துட்டோம்னா நம்மளை நாமளே ஏமாந்துட்டோம். நீங்க பல கிறிஸ்தவர்கள் ஏமாந்தவர்களா இருக்கிறாங்க, பிழைக்கிறவரா இல்லை. அவர் பேரை சொல்றதுக்கு நம்ம வெற்றியாளர் அல்ல, தோல்வியாளரா நம்ம அவர் பேரை சொல்லிட்டு இருக்கோம். டோட்டல் கான்செப்ட், total people, we say we are Christians by failing ourselves. நாம் தோற்றவர்களாய் இருந்து கொண்டு நான் கிறிஸ்து உடையவர் என்று சொல்லி நம்ம மார்த்தட்டிட்டு இருக்கிறோம். சரியா தவறா? வார்த்தை சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா நான் தவறு செய்ததுனால நான் அப்படி ஆயிட்டேன். தேவஜனமே, நீங்க தேவ சாயலா இருக்கிறீங்களே தவிர தேவ சாயலாகவே யாருமே இல்லை. கிறிஸ்துக்குள் நாம் வாழ்ந்து அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் மாறுவதுதான் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப், உங்களை கொண்டு மற்றவங்களுடைய லைஃப் அதை சீர்பட வேண்டுமானால் நீங்க யாரிருந்து கிறிஸ்துவுக்குள் அறியுங்க. உங்களுக்குள் நீங்க யாருன்னு அறியாதீங்க, அது ஃபெயிலியர். இது வரைக்கும் உங்க ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னைக்காவது தீர்ந்திருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க
சரி, எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல மாற விரும்புறீங்க? நிச்சயமா ஆண்டவர் உங்களை மாத்துவாரா, மாத்த மாட்டாரா? வரும், வராதா? ரைட். எழுந்து நின்று இந்த அறிக்கையை சொல்லி, ஆண்டவராய் இயேசு சுவாமி, உம்முடைய உண்மையான சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளுவதற்கு நீர் எங்களை பார்க்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய உட்கார்தலும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. காலங்கள் மாறி இருக்கே தவிர எங்களுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறல. எங்களுடைய வளர்ச்சி இருக்கே தவிர சத்தியம் எங்களுக்குள் வளர்ச்சி இல்லை. ஜெபிக்கிறோமே தவிர கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் நாங்கள் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. நாங்கள் பிழைத்திருக்கிறோமே தவிர கிறிஸ்துவின் மரணத்திற்காக நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று எங்களால் சொல்ல முடியல. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வை எல்லாம் உம்முடைய சாயலாகவே இருப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முன்னோர்கள் மீது இருந்த சாபங்களும் பாரம்பரிய கட்டுகளும் எங்களை அறியாமையின் நிலையிலே நடத்திவிட்டது. நாங்கள் வேதத்தை வாசித்த போதிலும் அதற்குண்டான உண்மையான அர்த்தம் எங்களுடைய மெடிடேஷன்ல எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவைகளை ஆராய்ந்து அறிகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்குள் இப்பொழுது இறங்குவதாக. எங்க மேல இருக்க தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு தேவனுடைய சாட்சியாய் மாறுவதற்கு எங்களுடைய ஜெபம், வேத தியானம், தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை உணர்வதற்கு உண்டான அபிஷேகங்கள் எங்களுக்குள் நிரப்பப்படுவதாக. ஒரு காசுக்கு வாங்குகிற அடைக்கலான் குருவி அது விழுவதென்றால் தேவன் அறியாதது விழாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்வு, நான் விழுந்திருக்கிறேன் என்றால் எதனால் விழுந்தேன் என்று நீர் அறிந்திருக்கிறேன். தூரத்தில் இருந்து அந்த நினைவுகளை நீர் அறிந்த தேவன் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் என் விடுதலுக்கு காரணமானவர்களையும் என் மீது பொறாமை எரிச்சல் கண்டவர்களையும் சூனியம் மாந்திரிகத்தினாலே என்னை கெடுத்தவர்களையும் என் குடும்பத்துக்கு விரோதமாய் இருந்தவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கிறேன். நீர் அவர்களுக்காகவும் மரித்திருக்கிறேன், எனக்காகவும் மரித்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அறியாமையிலிருந்து விடுதலையாக்குவீராக, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவீராக. எனக்கு விரோதமாய் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் அளவும் தேவ சாயலையே தரித்தவர்களாய் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் மாறுவார்களாக. தேசம் முழுவதையும் கரத்திலே கொடுக்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை செயல்படுத்துவதற்குண்டான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாதி தேவன் என்னை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. என் மீது இருக்கிற கிரியைகள் எல்லாம் மாறி தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாய் விளங்கும்படி என்னை ஆசீர்வதித்து அருளுவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.